மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி ராஜினாமா கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த எம்எல்ஏ விஜயதரணி தற்போது ராஜினாமா கடிதத்தை அளித்திருக்கிறார். காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி ராஜினாமா கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் முத்துக்குமார் இணைப்பில் இருக்கிறார். முத்துக்குமார், வணக்கம். பாஜகவில் இணைந்த காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி தற்போது ராஜினாமா கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். விவரங்கள். வணக்கம். காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி நேற்று பாஜகவில் இணைந்த விழுவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய போவதற்கான கடிதத்தை சட்டமன்ற பேரவைத் தலைவர் அப்பாவுக்கு தற்பொழுது கடிதத்தின் வாயிலாக அனுப்பியிருக்கிறார். அதாவது விழுவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விஜயதரணி. இவர் தொடர்ச்சியாக விழுவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நிலையில் தொடர்ந்து கட்சியில் ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக கடந்த 1 வார காலமாகவே காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணையப் போவதாக தகவல்கள் வெளியாகி வந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய பாஜக தலைமை அலுவலகத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தலைமையில் பாஜகவில் இணைந்தார். இதனை அடுத்து பாஜகவில் இருந்ததை அடுத்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் தனது காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகுவதாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேவுக்கு தனது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பதவி மற்றும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக நேற்று அறிக்கை என்பதை வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் அவர் கட்சி தாவல் நடவடிக்கை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இது தொடர்பாக சபாநாயகர் அப்பாவிடம் முறையிட்டு அவரை பதவியிலிருந்து நீக்கப் போவதாகவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகையும் ஏற்கனவே நேற்று காங்கிரஸ் கட்சியோட அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக தற்பொழுது விஜயதரணி அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பா அவர்களுக்கு இந்த கடிதம் என்பது எழுதப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக அவர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை சபாநாயகர் அப்பா எடுப்பார் என்றும், அது மட்டுமில்லாமல் நாளைய தினம் திங்கட்கிழமை சபாநாயகர் அப்பாவை நேரடியாகவே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் செல்வ பெருந்தகை சந்தித்து இதற்கான கடிதத்தை நேரடியாக அளிக்க இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.